ஒருவேளை தேவன் அலட்சியமா இருக்கிறாரா? வசனம் என்ன சொல்லுது? கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து எப்படி இருந்தாருங்க? அலைகள்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு, பிரச்சனை பெருசாயிடுச்சு, கப்பல் மூழ்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த சூழ்நிலையில ஒருத்தர் அங்க படுத்துக்கிட்டு இருந்தா ஜனங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனா அந்த சூழ்நிலையில ஆண்டவர் ஒரு முக்கியமான விஷயத்தை இவங்க பிரயாசிக்கணும், இவங்க வாழ்க்கையில அபியாசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஒருத்தர் சொல்றாரு, இது விசுவாச பாடத்திற்காக ஆண்டவர் அப்படி செய்தார் என்று சொல்லி. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. ஆனா முன்னாடி எல்லாம் வாசிக்கும் போது அவருக்கு கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காம, ஏன்னா அவர் சரீரப்பிரகாரமா இருந்தார்ல கூட, அவருக்கு கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காம அவ்வளவு ரெஸ்ட்லெஸ்ஸா அவர் கூடவே இருந்தாங்க. எங்க போனாலும், மலை மேல போனாலும் கூட இருந்தாங்க, ஜனங்க நடந்து போனாலும் கூட இருந்தாங்க, தெருக்கள்ல போனாலும் கூட இருந்தாங்க, ஒவ்வொரு கூட்ட ஜனத்தோடு அவங்க கூடவே இருந்தாங்க. நம்ம வாழ்க்கையில் அப்படிதான். நம்ம இந்த சீசர்களை போல நிறைய சமயத்துல கேள்வி கேட்கணும். உங்களுக்கு கவலை இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், நம்ம வீட்டுல குடும்பத்துல யாரோ ஒருத்தர் வலியில ஜுரத்துல உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வைங்க. நம்ம பாட்டுக்கு ஜாலியா இருந்தா என்ன சொல்லுவாங்க அவங்க? உனக்கு என்னப்பா, நீ ஜாலியா இருக்கிற, கஷ்டப்படுறது நான் தான், இங்க வலியில இருக்கிறது நான் தான். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் என்ன சொல்றாங்க? உங்களுக்கு கவலையே இல்லையா? உனக்கு என் மேல பாசமே இல்லையா? உங்களுக்கு என் மேல ஏதாவது இருந்தா தானே தெரியும், உனக்கு ஏதாவது இருந்தா தானே தெரியும். அப்பா பார்த்து, அம்மா பார்த்து, பிள்ளைகளை பார்த்து, கணவனை பார்த்து, மனைவி பார்த்து நம்ம இப்படி சொல்றோம். இங்க யாரை பார்த்து சொல்றாங்க? அதை கூட ஏத்துக்கலாம். இங்க யாரை பார்த்து சொல்றாங்க? உலகத்தின் ரட்சகரை பார்த்து சொல்றாங்க, காப்பவரை பார்த்து சொல்றாங்க. அவர் கூட இருந்தா எனக்கு எதுவுமே ஆகாது, அதையெல்லாம் பார்த்தவர்கள் சொல்றாங்க. எதுவுமே ஆகாது அப்படின்னு சொன்னா சூழ்நிலைகளை அவர் மேற்கொள்ள எனக்கு பலன் தருவார், அப்படியெல்லாம் பார்த்தவர் அவர் சொல்றாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கவலை இல்லையா? எவ்வளவு பேருக்கு தூக்கத்துல எழுப்புனா கோபம் வரும்? கையை தூக்கு. முதல் கையை தூக்குறான். எனக்கும் அப்படிதான், ஆனா தூங்க விட மாட்டாங்க. தூக்கத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும்போது எழுப்புனா பயங்கர கோபம் வரும். இரவுல தூங்குவோம், அது சரி, காலையில டைம் ஆகுது எழுந்திருக்கிறது அது வேற. எப்பவாவது நம்ம என்ன பண்ணுவோம், பகல்ல தூங்குவோம், அப்ப எழுப்புவாங்க பாருங்க, அப்பதான் கொஞ்சம் நிம்மதியா தூங்க போலான்னு எழுப்புவாங்க பாருங்க, வந்துடும் கடுப்பு நமக்கு. இங்க இவர் தூக்கத்திலிருந்து எழுப்புனதற்கு அவர் கோவப்படல. இதுதான் அவருக்கு நமக்கு இருக்கிற வித்தியாசம். அது குறித்து அவர் ஒண்ணுமே பேசல. இங்க பாருங்க, ஏண்டா நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறேனே, கொஞ்சமாவது கொஞ்சம் விடுங்கடா, நான் தான் கூட இருக்கிறேனே, கொஞ்சம் சைலண்டா இருங்கப்பா, ஒண்ணு ஆகாது, நான் தான் உன் கூட இருக்கிறேன், கொஞ்சம் சைலண்டா இருங்க. என்ன மூழ்கியா போயிடுச்சு சொல்லுவோம், கப்பலா மூழ்கிடுச்சு, கப்பலா தான் மூழ்க போகுதுப்பா, கப்பலா மூழ்கிடுச்சு, கொஞ்சம் தூங்குறோம்ப்பா. அவ்வளோ மார்க் அவ்வளோ அழகா குறிப்பிடுறாரு. வேற இடத்துல நான் இதை பார்க்கல. தலையணையை வைத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு, நித்திரையா இருந்தார். இங்க கஷ்டப்பட்டு இருக்க நீங்க அவ்வளவு சுகமா தூங்கிட்டு இருக்கிறீங்களான்னு ஒருவேளை அவங்களுக்கு கோபம் வந்திருக்கலாம். ஆனா அவர் அதை குறித்து அவர் யோசிக்கல. அவங்களுடைய அவிசுவாசத்தை கேள்வி கேட்கிறார். அப்ப இன்னைக்கு நான் அதை தான் பாடமா கத்துக்கொள்ளணும். இன்னைக்கு பாருங்க என்ன கேட்கிறார் பாருங்க. அவர் எழுந்து ஏண்டா என்ன தூங்க விடல அப்படின்னு சொல்லாம, காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே, 39 வசனம், அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று. இந்த விஷயங்களுக்கெல்லாம் மூல காரணம் என்ன தெரியுமா? என்ன சொல்லுங்க? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், எல்லாரும் சொல்லலாமா, சத்தமா சொல்லலாமா? என்னங்க? பயம். மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு என்ன காரணம்? பயம். இன்னைக்கு இந்த பயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் காரியம், ஃபியர்
and faith. பயம் மற்றும் விசுவாசம். பாருங்க, நாம் பயப்படுகிறவர்களா இருக்கிறோன்னு சொன்னா, எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் பயந்துகிட்டே இருக்கிறோன்னு சொன்னா, தோல்வியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கிறோம், ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போல. ஒருத்தர் சொல்றாரு, நாம் தோல்வியை நோக்கிக்கு தான் போயிடும், எல்லா காரியத்துக்கும் நம்ம பயந்துகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தோல்வியை நோக்கிக்கு தான் நம்ம போறோம். பயத்தை நம்ம வாழ்க்கையில் அதிகமா எல்லா விஷயத்திலையும் வச்சுக்கிட்டு இருந்தா இந்த உலக பிரகாரமா. ஆனால் நாம் விசுவாசத்தை நமக்குள்ளாக வைக்கும் போது நாம் வெற்றியை நோக்கின பயணத்திற்கு நேராக நாம் போகிறோம் அப்படின்னு சொல்றார். விசுவாசம் இல்லாமல் போகும்போது அல்லது விசுவாசம் குறைந்து போகும்போது நமக்கு முதலில் வர்றது பயம்தான். அந்த பயத்தை தான் எல்லாம் சூழ்நிலை பயன்படுத்திக்குது, பிசாசு பயன்படுத்திக்கிறான், ஜனங்க பயன்படுத்திக்கிறாங்க. நான் கூகுள்ல போய் சர்ச் பண்ணேன், இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா அவங்க சொல்றது ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கு. ஃபியர், FEAR அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன போட்டிருக்காங்க சொன்னா, ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். என்ன? ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்பியரிங் ரியல். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, உடனடியா ஒரு ஆபத்தின் உண்மையான அச்சுறுத்தல் எதுவுமே இருக்காது. அந்த ஃபால்ஸா ஒரு காரியம் நடக்கும், அதுக்கு பயந்துடுறது, வெளி தோற்றமா அப்படியே பயந்துடுறது. எதுவுமே நடந்திருக்காது, நடந்துருமோ அப்படின்ற அந்த காரியத்திற்கு பயப்படுறது. இதுதான் அவங்க அதை சொல்றாங்க. அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு விசுவாசம் எங்க போயிடுச்சு? இப்ப இங்க பாருங்க, சீஷர்களை பார்த்து அவர்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை கேள்வி கேட்கிறார். ஏன்பா, நான் உங்களுக்குள்ள விதைத்த விசுவாசம் எங்க? உங்களுக்கு விசுவாசமே இல்லையா அப்படின்னு சொல்றதை விட அவர் என்ன சொல்றாரு, நான் உங்களுக்குள்ள இவ்வளவு நேரம் விதைத்தேனே, அந்த விசுவாசம் எங்க? இவ்வளவு நாள் நான் கத்து கொடுத்தனே, அந்த விசுவாசம் எங்க? இவ்வளவு நாள் நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேனே, அந்த விசுவாசம் எங்க? நான் இவ்வளவு நாள் உங்களுக்கு முன்னாடி நான் பயன்படுத்தினல்ல, என் விசுவாசத்தை, எனக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை நான் பயன்படுத்தினல்ல. நான் ஒருத்தருக்கு சுகம் கொடுத்தேன், ஒருத்தர் கண்களை திறந்தேன் அப்படின்னு சொன்னா, நான் அதை பயன்படுத்தினேன். எப்படி பயன்படுத்தினேன்? தேவன் மீது நான் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தோடு, எனக்குள்ளாக ஆண்டவர் கொடுத்துக்கிற அந்த வல்லமையோடு, அபிஷேகத்தோடு நான் பயன்படுத்தினேன். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள எங்க போயிடுச்சு? விசுவாசம் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். இதே கேள்விதான் இன்னைக்கு என்னை உங்களையும் பார்த்து கேட்கிறார். நாம ஆண்டவர் பார்த்து உமக்கு கவலை இல்லையான்னு கேட்கிறோம்ல. என்னங்க கவனிக்கிறீங்களா? சிரிச்ச முகத்தோடு கவனிக்கிறீங்களா? நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம உங்களுக்கு கவலையே இல்லையான்னு கேட்கிறோம்ல. ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், எங்க உங்க விசுவாசம்? நான் சொன்னல ஆரம்பத்துல, பயத்தை ஆண்டவர் வைத்தாரல்ல, விசுவாசத்தையும் ஆண்டவர் தான் எனக்குள்ளாக வைத்தார். ஹல்லேலூயா! விசுவாசத்தையும் எனக்குள்ளாக வைத்தவர் ஆண்டவர் தான். ஆனா நான் எதை பயன்படுத்துகிறேன்? என் சூழ்நிலைகளில், என் வாழ்க்கையில், கடினமான காரியங்களில், சூழ்நிலைகளில், வியாதியின் நேரத்தில், பலவீன நேரத்தில் நான் பயத்தை பயன்படுத்துகிறேனா, பயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா, அல்லது என் விசுவாசத்திற்கு, என் தேவன் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்திற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? இங்க சொல்றாங்க பாருங்க, நான் பயப்படுகிறேன் என்றால் எனக்கு விசுவாசம் இல்லையா? நம்ம இன்னைக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம், faith and fear cannot coexist அப்படின்னு சொல்லுவாங்க. பயமும் விசுவாசமும் ஒன்றாக இருக்க முடியாது. பாருங்க, நீங்க மனசாட்சியோடு சொல்லுங்க, மனசான்றோடு சொல்லுங்க, நான் எனக்கு பயமே இல்லை அப்படின்னு, எனக்கு பயமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்ல, எனக்கு வாழ்க்கையில பயமே இல்லை, வெறும் விசுவாசத்தோடு தான் நான் இருக்கிறேன் சொல்ல முடியுமா? நம்ம எல்லாரும் மனுஷங்க, அங்கங்க பயப்படுவோம். ஆண்டவர் அதை அறிகிறார். அதனாலதான் அப்பப்போ அவர் வராரு. எதுக்கு? அவர் அதிகமா பயப்படாது, வந்து நின்ன உடனே சொல்லுவார், சமாதானத்தை சொல்லுவார், அப்புறம் பயப்படாதன்னு சொல்லுவார். ஏன் என்ன தேற்றுவதற்கு அவருக்கு தெரியும், எங்கெங்க நான் பயப்படுவேன், எப்பப்ப நான் பயப்படுவேன் அப்படின்றது அவருக்கு தெரியும். அப்போ சிலர் என்ன பண்றாங்க, நான் பயப்பட்டேன் அப்படின்னு சொன்னா எனக்கு விசுவாசமே இல்லைன்னு சொல்லி சிலர் சொல்லிடுவாங்க. அப்படி கிடையாது. அதை நான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொல்றேன்.
கற்பனை பண்ணிக்கங்க, ஒரு 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 டார்க் ரூம், அந்தகாரமா கருப்பா இருக்கு, இருட்டா இருக்கு, எதுவுமே தெரியல. அந்த ரூம் கற்பனை பண்ணிக்கங்க. கற்பனை பண்ணிக்கிட்டீங்களா? இருட்டா இருக்கு. அவன் இருட்டா இருக்கிற அந்த ரூம்ல, அந்தகாரமா இருக்கிற அந்த ரூம்ல ஒரே ஒரு டார்ச், அந்த இது அது இமேஜ் போட்டிருக்கிறேன்னா பாருங்க, ஒரே ஒரு டார்ச் லைட்டை பாருங்க. அந்தகாரம் இருக்கு, இருட்டா இருக்கு, ஆனா ஒரு டார்ச் லைட் அந்த இடத்துல இங்க கிடைக்கலையா? ஒரு டார்ச் லைட்டு அந்த இடத்துல உள்ள நீங்க ஆன் பண்ணி விடுங்க, என்ன நடக்கும்? அந்த டார்ச் லைட் ஆன் பண்ண உடனே அந்த ரூம்ல அந்த கதிர்கள் எங்கெல்லாம் போய் சேருதோ அது வரைக்கும் அது என்ன நடக்கும்? வெளிச்சத்தை, ஒளிய கொடுக்கும். கவனிச்சிருக்கீங்களா? அந்த டார்ச் லைட், இப்பெல்லாம் டார்ச் லைட் நம்ம மொபைல்ல வந்துடுச்சு. இருட்டா ஏதாவது காணாம போனா மொபைல் எடுத்து சுவிட்ச் ஆன் பண்ணிடுறோம் டார்ச் லைட். அப்ப பாருங்க, அந்த ஃபுல்லு இருட்டா இருக்கு, ஆனா அந்த கதிர்கள் எங்கெல்லாம் வீசுதோ அங்க வெளிச்சம் இருக்கு, ஒளி இருக்கு. அப்படிதானே? அப்ப இதே தான் நம்முடைய வாழ்க்கையிலும். டார்ச் லைட், வெளிச்சம், விசுவாசம் எனக்குள்ளாக இருக்குது. அதே சமயத்துல அந்தகாரமும் நிறைந்த உலகத்துல நாம் இருக்கிறோம். இது இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் வசனம் சொல்லுகிறது. அப்போ அந்தகாரம் நிறைந்த உலகம், பிரச்சனை நிறைந்த உலகம், பாடுகள் நிறைந்த உலகம். இந்த சூழ்நிலையில ரெண்டுமே இருக்கு. பயமும் இருக்கு, விசுவாசமும் இருக்கு. கருப்பும் இருக்கு, வெள்ளையும் இருக்கு. இருட்டும் இருக்கு, வெளிச்சமும் இருக்கு. அப்போ பயம், விசுவாசம். என் சூழ்நிலையில நான் டார்ச் ஆன் பண்ணாதான் எனக்கு வழி தெரியும். அப்போ உங்க சூழ்நிலை, என்னுடைய சூழ்நிலையில நான் விசுவாசத்தை ஆன் பண்ணணும், விசுவாசிக்கணும். இந்த சூழ்நிலையில கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் என்ன பண்ணுது? விசுவாசம் போகிற இடத்துல எல்லாம் அந்த டார்ச், அந்த லைட், அந்த கதிர்கள், அந்த அந்த ஒளி கதிர்கள், ஒளி கற்றுகள் போகிற இடத்துல எல்லாம் அந்தகாரம் இருக்காது. எங்க எவ்வளவு தூரம் பாஸ் ஆகுதோ அவ்வளவு தூரம் அந்தகாரம் இருக்காது, இருட்டு இருக்காது. இப்ப நம்ம வாழ்க்கையில இப்படிதான். நான் விசுவாசத்தை எப்போ எங்க பயன்படுத்துகிறேன் என்பது மிக மிக அவசியம். எல்லா சூழ்நிலைகளும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தை சுவிட்ச் ஆன் பண்ணுங்க, விசுவாசத்தை சுவிட்ச் ஆன் பண்ணுங்க. விசுவாசத்தை எல்லா சூழ்நிலைகளிலும் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிட்டே இருங்க. என்ன பார்த்து, உங்களை பார்த்து நீ பயப்படுற அப்படின்னு சொல்லிட்டாங்க சொன்னா கவலைப்படக்கூடாது. உனக்கு விசுவாசம் இல்லைன்னு சொன்னாங்க, கவலைப்படக்கூடாது. எங்க நான் விசுவாசத்தை பயன்படுத்துறேன், ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துருவாரு, சூழ்நிலைகள் மத்தியில் சொல்லி கொடுத்துருவார். அப்போ நான் விசுவாசத்தை அப்பொழுது ஆன் பண்ணிடுவேன். எப்பவுமே விசுவாசம் இருக்கும், ஆனா சூழ்நிலைகள் வரும்பொழுது அதை இன்னும் ஒரு பெரிய ரேடிக்கல் ஃபெய்த், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், என் இயேசு என்னோடு இருப்பதால் நான் அஞ்சிடேன், நான் பயப்பட மாட்டேன். சுவிட்ச் ஆன் பண்ணிடுங்க. பரிபூர்ண விசுவாசத்திற்குள் பயம் இருக்க முடியாது. பரிபூர்ண விசுவாசத்திற்குள், within perfect faith, fear cannot exist. Within perfect faith, fear cannot exist. ஒரு பரிபூர்ண விசுவாசத்திற்குள் பயம் இருக்கவே முடியாது. ஆனால் பரிபூர்ணம் இல்லாத மனதில், இருதயத்தில் பயம் சில சமயங்களில் தங்கிக்கிட்டு தான் இருக்கும். பயத்தை நாம் அனுபவித்தால் நமக்கு விசுவாசம் இல்லை என்று அர்த்தம் இல்லை. விசுவாசத்தை பயன்படுத்தவில்லை. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும்